ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே, திருவிருந்து ஆராதனையிலே உம்முடைய முகத்தை பார்க்கவும், முது பாதப்படிகளிலே விழுந்து உம்மை பணிந்து கொள்ளவும், உம்மை தொழுது கொள்ளவும் கொடுத்த அந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற நல்ல வார்த்தைகளோடு கூட இந்த வருஷத்தை துவங்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரையா. ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் ஐயா. ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிற நல்ல ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து இந்த ஆராதனைகளை கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க, தடைப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் குறித்த நேரங்களுக்கு முன்பதாகவே கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய முதல் ஆராதனையில் வந்திருக்கிறோம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை, கிருபைகளை நினைத்து இன்னும் நமக்கு எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக, ஜபத்தை கேட்கிறவராக, ஜபங்களுக்கு பதில் அளிக்கிறவராக. ஆமென். இந்த நல்ல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. எல்லாரும் பாடலின் கருத்தை உணர்ந்து பாடுபடி கேட்கிறேன். கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தோ. துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்த
பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். தாவீது கருளின மாகிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளின மாகிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா புகழுடன்
இன்னொரு பாடலை பாடப்போகிற என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் இந்த புது ஆண்டில் நீங்கள் நடத்துங்கப்பா. ஆமேன் ஆமேன். உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படி என்னை நடத்துங்கப்பா. வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறக்கப்பட என்னை நடத்துங்கப்பா. ஆமேன். இந்த நாட்களிலே அதிகமாய் ஆமேன் விண்ணப்பத்தின் ஆண்டு, ஜபத்தின் ஆண்டு, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிற ஆண்டு, நாட்களாய் நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆமேன். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. அந்த ஜீவ விருட்சத்தின் நன்மைகளை அனுபவிக்கிற ஒரு ஆண்டு. ஆமேன். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாடுவோம். நல்ல ஸ்தோத்திர பாடல், வேண்டுதலோடு கூடிய பாடல். ஆமேன். மறவாத தெய்வம், மாறாத நேசர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஆமேன். ரொம்ப வேதத்தில் பிடிச்ச வார்த்தை, அவர் அக்கிரமங்களை நினைக்க மாட்டாராம். உன் பாவங்களை நான் இனி நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமேன். மனுஷர்கள் கூட சில காரியங்களை குத்தி காட்டுவாங்க. ஆமேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இனி அதை நினைக்க மாட்டேன், ஆனால் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஆமேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது. ஆமேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமேன். நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த வருஷத்துக்குள்ள நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும், நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் நல்ல பதில்களை தருகிற ஆண்டவர், பட்சித்த வருஷங்களின் விளைவை நமக்கு திரும்ப கொடுக்கிற நல்ல ஆண்டவர் அவர். ஆமேன். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு என்னை நடத்தும். நல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். நல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். சாயுதன் சேயை மறந்துவிட்டாலோ மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். சாயுதன் சேயை மறந்துவிட்டாலோ மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருந்தோ உள்ளம் கையில் பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா வெவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா
நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை விண்ணப்பங்களோடு என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். நடத்துகிற பாதைகள் இனிமையானவைகள், மகிமையானவைகள், மேன்மையானவைகள், மகத்துவமானவைகள். ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடப்போகிறோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார்,
வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஆமென். ஆராதனைக்காக எழுந்து நின்று பாடும்படி கேட்கிறேன். ஏகோபித்து கர்த்தரை உயர்த்தி பாட போகிறோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிக்க போகிறோம். ஆமென். ஆர்ப்பரித்த பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது போல இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய மேன்மைக்கும் நம்முடைய நன்மைக்கும் தடையாய் காணப்படுகிற எல்லா எரிகோவின் மதில்களும் நாம் ஆர்ப்பரிக்கும் பொழுது, ஆமேன், அந்த மதில்களை ஆண்டவருக்கு முன்னால, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்னால இருக்கிறதா, ஆமேன், எதெல்லாம் தடை பண்ணுதோ சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த செங்கடல் என்னை தடைப்படுத்துகிறது ஐயா, இந்த பிரவாகித்து வருகிற யோர்தான் என் நன்மையை, ஆண்டவர் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலுமான தேசத்திலே நான் பிரவேசிக்க முடியாதபடி ஆண்டவரே, இந்த பிரவாகித்து வருகிற யோர்தான் என்னை தடைப்படுத்துகிறது. ஆண்டவரே, இந்த எரிகோவின் மதில்கள் ஆண்டவரே அந்த நன்மையை அனுபவிக்க விடாதபடி தடைப்படுத்துகிறது ஐயா. இந்த காலை வேளையில உடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஆர்ப்பரிக்கும் பொழுது, உம்மை ஆர்ப்பரித்து உம்மை ஆராதிக்கும் பொழுது என் வாழ்க்கையில தடைப்பட்ட நன்மைகள், என் வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த காலை ஆராதனைகளே வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும், இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நம்புகிறது உம்மால வரட்டப்பா, நாங்கள் எதிர்பார்க்கிறது உம்மால் எங்கள் கரங்களில் கிடைக்கட்டும். தடைகளை நீக்குகிறவர் இந்த வருஷத்துல எங்களுக்கு முன்பதாக கடந்து போவீராக. ஆண்டவரே, இந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவருக்கு தடைகளை நீக்குகிறவர் என்கிற பெயர் உண்டு. இந்த காலை வேளையிலே நல்ல ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி, நானும் தேவனும் தேவனும் நானோ, ஆண்டவரே நீரே தேவனையா, ஆவியினால் ஆத்துமாவினால் சரீரத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன், எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி, தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே
கருளோ என்றே கதறி நான் தேவ மனிதன் கருளோ என்றே கதறி நான் தேவ மனிதன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ டைம்குள்ளே வந்திருக்கிற முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வார்த்தையோடு கூட இந்த வருஷத்தை தொடங்க ஜெபத்தை கேட்கிறவர் நமக்கு உதவி செய்தார். ஜெபத்தை தள்ளாதவர், தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காதவர். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஒவ்வொருவருடைய வலது கையை பிடிச்சு, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மறந்த ஜபங்களையும் நினைவுபடுத்தி, நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். நாமே முற்றுப்புள்ளி வைத்த காரியங்கள்
இவ்வளோ நாள் போராடி ஒன்றும் நடக்கலை, காரியம் வாய்க்கலை, அவ்வளோதான் சொல்லி சில நேரங்களில் பல பாடுகள், பல பெரு வெள்ளம் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல போராட்டமான சூழ்நிலைமைகள் வாழ்க்கையில் வந்த பொழுது அவைகளையெல்லாம் மறந்து போனாலும் தெய்வ பிள்ளையே, மறந்த ஜபங்களையும் நினைவுபடுத்தி இந்த நல்ல நாட்களிலே இந்த வருடத்தை தொடங்கும் பொழுது தெய்வ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பங்களையும் ஆண்டவர் தம்முடைய பதிவிலே வைத்து நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கிறவர். அவர் தமக்கு பயந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன். அவர் தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நம்மளில் உண்டாக்குகிறவர். தேவ பிள்ளையே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிற ஒரு நல்ல நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் சேருகிறோமோ அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தான் அவர் அண்டையிலே நாம் கிட்டி வருகிறோம். ஒத்தாசை வரும் பர்வதமாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் இருந்து நமக்கு கண்டிப்பா ஒத்தாசை வரும். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை பார்க்குவது போல, வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்குவது போல, இந்த காலை ஆராதனையிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் நம்முடைய கண்கள் அவருடைய காயப்பட்ட கரங்களை மாத்திரம் நோக்கி இருக்கிறது. அவர் விண்ணப்பத்தை கேட்பவர். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாகவே நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. வலது கையை இதயத்துக்கு மேலே வச்சு நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொன்னா போதும்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயாவும் மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வேண்டுதலோடு கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்கப்பா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள்
நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிற தெய்வமே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அறிவிக்கிறவரே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்கு எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. பாதப்படியில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அந்த நல்ல நாட்களிலே நல்ல பதில்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஜெபத்தை கேட்கிறவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபம் பண்ணுகிறோம். மங்களமான உத்தரவுகளை அருளுகிறவர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டிக் கொள்கிறோம். நீதியுள்ள உத்தரவுகளை அருளுகிறவர் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவுகளை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஐயா நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைகளுக்கு உதவி செய்ய சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரமாய் நியாயம் செய்வார். சீக்கிரமாய் நியாயம் செய்து நீதியுள்ள உத்தரவுகளை அருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். எழுந்திரு.